ஹாய் வியூவர்ஸ், ரம்ஜான் ஷாப்பிங் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். இப்போ எங்கே பார்த்துட்டு போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து நம்மளுக்கு தேவையான இந்த தாவானி, சுடிதார்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கர்ட் அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ராக் பார்த்தோம். அதில் வந்து பர்பிள் கலர் அண்ட் பிளாக் கலர்ஸில் ஃப்ராக் மாடல் ஃபுல் ஃப்ராக் சூப்பராக இருந்துச்சு. பட் கொஞ்சம் லோ நெக்காக இருந்தனால நாங்கள் அதை எடுக்கலை. ஸோ அடுத்து சுடிதார்ஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சுடிதார் செக்ஷன் போனோம். அங்கே மேக்ஸிமம் நிறைய கலெக்ஷன் ஆஃப் சுடிதார்ஸில் இருந்துச்சு. ஆனால் என்கிட்ட இருக்க சுடிதார்ஸ் நிறைய அது மாதிரி இருந்தனால நாங்கள் அந்த சுடிதார் எதுவுமே ப்ரிஃபர் பண்ணலை. ஸோ சும்மா அந்த பொம்மையில் போட்டிருக்கதெல்லாம் பார்த்தோம். சுடிதார்ஸ் பார்க்க நல்லா இருந்துச்சு, பட் எங்களுக்கு சூட் ஆகுமான்னு தெரியல. ஸோ நாங்கள் சுடிதார் எடுக்கலை. அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டு செக்ஷன் போனோம். என்னோடய சிஸ்டருக்கு பட்டு எடுக்கிறதுக்காக. கீழே ஃபேன்சி பட்டு இருந்துச்சு, இங்கே வந்து ஒரிஜினல் பட்டுன்னு சொன்னாங்க. ஸோ பார்த்தோம். ஆனால் வந்து அந்தளவு கலெக்ஷன் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ 2 பட்டு பார்த்துட்டு நம்ம நார்மல் பட்டு இல்லைன்னா வேறு ஏதாவது எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கீழே வந்துட்டோம். அடுத்தது நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போனது பார்த்திங்கன்னா ஆஃப் சாரி. இந்த தடவை வந்து இந்த ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஆஃப் சாரி மாடல் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். ஸோ நிறைய கலெக்ஷன் இருந்துச்சுங்க. உண்மையிலே ஆஃப் சாரி ப்ரைஸுமே கரெக்டாக இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸில் இருந்துச்சு. ஸ்டோன் வச்சு இருந்துச்சு, அதுக்கப்புறம் நார்மலாகவும் இருந்துச்சு. அதோட கிளாத்துமே நல்லா இருந்துச்சு, ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் நிறைய பார்த்தோம். மொத்தம் 4 ஆஃப் சாரி மாடல் எடுக்கிறதா பிளானு. ஸோ நான் ஒன்று, என்னுடைய சிஸ்டர்ஸ் 2 பேருக்கு, அப்புறம் என் சிஸ்டரோட டாட்டருக்கு சேர்த்து 4 ஆஃப் சாரி மாடல் எடுத்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா மெரூன் அண்ட் லைக் பர்பிள் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் இருந்துச்சு, மெரூன் அண்ட் எல்லோ காம்பினேஷன் இருந்துச்சு. நாங்கள் அதில் நிறைய வச்சும் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா பர்பிள் அண்டு இந்த மயில் ரேடியன் ப்ளூன்னு சொல்லுவாங்க, அந்த கலரில் இருந்துச்சு. ஸோ அதையும் வச்சு பார்த்தோம். அதுவும் ஓகேவாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது மெரூன் அண்டு பர்பிள் கலரில் வந்துச்சு. இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்கிட்ட ஆல்ரெடி நான் இதே மஸ்டர்ட் கலரில் இருந்தனால நான் அதை ப்ரிஃபர் பண்ணல, ஆனால் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்றுன்னா நிறைய தாவானி வெரைட்டிஸ் இருந்துச்சு. இதுலையுமே வந்து நம்ம பட்டு மாதிரி இல்லாமல் சிந்தட்டிக் ஜார்ஜெட் மெட்டீரியலில் தாவானி வர மாதிரியும் கிளாத் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அது எடுக்கலை. இந்த தடவை ட்ரெடிஷ்னலாக போயிடுவோம்னு சொல்லிட்டு இதில் எதை நான் ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ நீங்களுமே உங்களுக்கு வந்து எதாவது தாவானி எடுக்கணும் ஐடியா இருந்தால் இந்த டைமில் போய் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு டைமுக்கு தான் அந்த மாதிரி செக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. போன தடவைலாம் நாங்கள் பார்க்கும்போது தாவானி இல்லை, இந்த தடவை தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்குமே ஐடியா இருந்தால் நீங்களுமே போய் பாருங்கள். ஸோ நாங்கள் என்னென்ன தாவானி எடுத்தோன்றதை உங்களுக்கு அடுத்த இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சுடிதார்லேயே அப்படியே சுடிதார் செட்டோடு இந்த மாதிரி இருந்துச்சு. அதை அட்டாச் பண்ணி வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸும் பார்த்தோம். இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டு எங்களுக்கு தேவையான ஒரு 4 தாவானியை எடுத்துகிட்டு அடுத்து எங்களுடைய சிஸ்டரோட சன்னுக்கு பர்ச்சேஸ் பண்ண போயிட்டோம். அது அடுத்த லாகில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.